69வது திவ்யதேசம் இன்றைய நாளுக்கு கடைசி திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துக்கு ஈடிணையே கிடையாது. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆழகர் வந்தார், கச்சிதத்தில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வந்தார் வந்தார், உத்தரவேடிக்குள்ளே குதித்தார் வந்தார், உம்பத்தோடும் கடவுடையார் வந்தார் தாமே. ஸ்ரீநிதிம் நிதிமபார அர்த்தினாம் அர்த்திகார்த்த கல்லார நிச்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜம் அதிராஜமாஸ்ரேன்னு தேவப்பெருமாள் காஞ்சி வரதராஜன். இந்த பெருமாளுக்கு ஆழ்வார்கள் பாடினது ஒரே பாசம். 247 பாசம் ஸ்ரீரங்கத்துக்கு, 203, 205 திருவேங்கடமுடையானுக்கு, 38 4 ஆழ்வார்கள் பாடிட்டார். திருமாலிருஞ்சோலைக்கு எவ்வளவோ ஆழ்வார்கள், திருக்கண்டபுரத்துக்கு எவ்வளவோ ஆழ்வார்கள், இந்த கஷேத்திரத்துக்கு ஒரே ஆழ்வார், ஒரே ஆழ்வார், ஒரே பாசம். ஒரே பாசம் ஒரு வார்த்தை, அத்தியூரா புள்ளை ஊர்வார், 108 இருக்கார். ஆனால் ஒரு ஆழ்வார் ஒரு பாசனம் பாடியிருந்தாலும் என்னுடைய ஆச்சாரிய சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த பெருமாளுக்காக அத்தனை பாடிட்டார். வேதசிகை சீனா சத்மவா பத்மயோனியே துரகசர்மயஜ்ஞா ஷியாமளோ பத்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலகதி குஷலம்னஹ கோபிகாரண்ய ராசிக்கு இந்த ஆச்சாரியன் பாடிட்ட வரதராஜ பஞ்சாஷத் அப்படின்னு பேர் அந்த பிரபந்தத்துக்கு. அது சொல்ற இந்த பெருமாளை காத்தால் போய் சேவிக்கணுமா. எப்போ? 7 மணிக்கு. ஏன்? விஸ்வரூப சேவை. ஏன் விஸ்வரூப சேவையை போய் சேவிக்கணும்? ராத்திரி முழுக்க பெருந்தேவி தாயார் கையை அணையா வச்சு படுத்துருக்காரா, தாயாருடைய வளையல் ரேகை கழுத்துல இருக்குமா, அந்த கழுத்துல வளையல் ரேகை இருக்கும் போது பெருமாள் கிட்ட வரம் கட்டுட்டாருன்னா வெட்கத்தோடு பெருமாள் அதை தீட்டி வச்சுடுவாராம். அதனால அந்த வளையல் ரேகை போறதுக்கு முன்னாடி போனார். அனுபவ அதிரம்பை ஆகிதா இந்திராயாக கனகவலய முத்ரா கண்டதேசே ரதானா பணிபதி சயனியா உத்திகஸ்வம் பிரபாகே வரத சதகம் அந்தர மானசம் சன்னிதேயாகான்னு எடுத்தார். தேசிகன் ஹம்ச சந்தேசத்தில் எடுக்கிறார். பெருமாளும் தாயாரும் கை கோர்த்து இந்த நந்தவரத்தை வலம் வராளாம். பெரும் தேவி மகாதேவி அந்த தாயார் கால தாடகங்கள் சாத்தியம் போ அவ உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோலம் அவரே வேணா இவளே பொருந்து வரணும். அவ்வளவு அழகாக அந்த சன்னதியில தான் சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு ஏழை வந்தான் என்பதற்காக ஸ்ரீஸ்துதி பாடினார். மானாதீப பிரதிகல்பவா மங்களம் மங்களானா வக்ஷஸ்தீபி மதுஜைனோ பூஷயந்தி ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷாம் சந்தம பிரார்த்தினாம் பிரஜானா ஸ்ரேயோ மூர்த்தி சதா மானச சன்னிதேயா. உடனே பழக்கொட்டி தான் பணமழை எஸ்யாம் எஸ்யாம் ஸ்ரீஹரதே தேவி திருஷ்டிஸ்வரியா தஸ்யாம் தஸ்யாம் அஹம்ஹம்காம் பிருமதே சம்பலோகாஹ யோகாரம்பத்வரிதவன்சஹ விஸ்வதைகாந்தயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிதே தாயந்தே தனாயா. அந்த பெருந்தேவி தாயாரு அவ்வளவு செல்வம் காதல்னா அவ்வளவு அந்த தாடம் அவ உட்கார்ந்து பாழம் அவ போட்டு நெக்லஸ் அவ உட்கார்ந்து இருக்கிற விதம் கண்டவாச்சா கடனே உலக பெருமாள் இருக்கார். தாயார் பிடிப்போம் பெருமாளை போய் சேர்ச்சேன்னா இந்த சன்னிதி தாண்டி உள்ள போறேன். அனந்த சரஸ்னு ஒரு சரஸ், அந்த சரஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒருத்தர் வந்து தூள் கல்வி போயிட்டார். அவர் பேர் அத்தி வரலன்னு வந்தது ஒரு தடவை தான். 40 வருஷம் யாராலும் கோவிலுக்கு போக மாட்டேங்கிறனால குடும்பத்தார் கூட போய் சேர்த்துருக்காங்க. பெருமாளை போய் என்ன செஞ்சுட்டு வந்து அனந்த சரஸ்ல திரும்பி போயிட்டார். இன்னும் 40 வருஷம் அதுல இருக்கு. எத்தனை பேர் நம்ம இருப்போம் ஜீவாத்மாவுக்கு புறக்க போயிடுமா தெரியாது. அத்திவரதர் ரொம்ப மூலமூர்த்தி அத்திவரதர் தான். ஞாபகம் ஒரு காலகட்டத்தை அத்திவரதர் தான். ஏதோ சில கலாப காலத்துல அந்த திருமாலை ஏற்பட்டு அந்த இன்னொரு மூல இந்த மூலவர் அதான் இழப்பார். அதுக்கு கீழே உற்சவர் தேவராஜன் பேரருளாளன் தேவப்பெருமாள் அந்த கோஷ்டின்னு அந்த கோவில். அதுக்கு மேலே இந்த கோஷ்டி இருக்கு சொல்ல போறாங்க. அந்த கோஷ்டின்னா ஆச்சரியம். அந்த வேத கோஷ்டி பிரபஞ்ச கோஷ்டி மற்ற கோயில் இல்லை. இவ்வளவு சுபிதேசம் சொன்னீங்க. அந்த பெருமாள் எழுதணும் போது ரொம்ப அழகாக்க பெருமாள் அழகாக்க கோஷ்டி ரொம்ப பிரசித்தம் கிடையாது. காஞ்சிபுரம் திருவல்லிக்கை இந்த கோஷ்டியில அந்த பிரபந்தமும் வேதமும் அவ்வளவு நல்ல பெருமாள் செய்திருக்கார். அந்த பெருமாளுக்கு அலங்காரம் அவ்வளவு. அந்த வட்ட சுவாமிகள் தேவ பெருமாளுக்கு அலங்காரம் அனுபவம் இவ்வளவு அழகா இருக்காங்க பெருமாள். அது கருட சேவையில பெருமாளை கருடன் மேல ஏழை பண்ணிட்டு
அதுவும் இந்த மே மாசத்துல நடக்கும் அந்த கருட செயல். எப்படிதான் நடக்கிறாளோ ஒண்ணுமே தெரியல. சைடுல உட்காந்து கோவன் போச்சாக்க நம்ம சைடா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எப்படி வராங்க அவ்வளவு அழகா வருவார். முத்துசுவாமி தீட்சிதர் வரும்போது கருட செயல் அன்னைக்கு வந்திருக்காரு. நீலமேகஜித சரீரம் நிரதிசயானந்தகரம் காஞ்சிவிஹாரம் கைரக்ஷிதசோரம் கரிதோஷஹரதீர்த்தப்ரபாகரம் கரிலசுகரசந்துதகருடவாரியூடம் வரதராஜமுபாஸ்மஹே. டிஎம்எஸ் தெரியும்? யார் டிஎம்எஸ்? அல்ல, தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சாமாச்சாரம். இந்த மூர்த்தியும் பாடின ஒரு க்ஷேத்திரம் வரலாறு பெருமாள். யாரும் சொல்லுவா தீட்சிதரும் தியாகராஜரும் அப்படி இவர் ராமர் பாடினார், சிவபெருமானையும் பாடினார், லால்குடி பஞ்சரத்னம் உண்டு, திருவொற்றியூர் பெருமாள் மேல பாடிட்டார், தீட்சிதர் வாழ் எல்லாத்தையும் பாடினார். சேத்திரம் சேத்திரமா போய் எங்க தேடியே போற திருமணியாளர் ஏதாவது கேட்க உடனே ஒரு பாட்டு பாடினார். ஆனா இப்போ திருவாரூர்னு நிறைய மியூசிக் கான்செப்ட். திருவாரூருக்கு மூலாதார கஷேத்திரம் பேர். மூலாதார கஷேத்திர ஸ்தீதம். மூலாதார கஷேத்திரமா திருவாரூருக்குள்ள போனேன்னா சந்நிதி சந்நிதியோடு சுவாமி தீட்சிதர் பாடி ஒரு சந்நிதி ஒரு பாட்டு. வாகாத்தி கணபதி மதேகம் கமலாமானவாவன நீலோத்பலாமானவாவன தியாகராஜ நமஸ்தே ஐந்து விபக்தி கீர்த்தனை போட்டு அப்படி கீர்த்தனம் பாடிட்டு தியாகராஜ பாடிட்டு. ஷியாமா சாஸ்திரி அப்படி சட்டுன்னு யாரையும் பாட மாட்டார். அவருக்கு இஷ்ட தெய்வம் வந்து பங்காரு காமாட்சி. இன்னைக்கும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த தேவதை, அந்த அம்பாள் அவர்தான் பாடுவார். ஆனா அவரும் பாடினது வரதராஜர். அதனால வரதராஜர் கர்நாடக மும்மூர்த்திகளால் பாடல் பெற்ற ஒரு தெய்வம். திருப்பதி பெருமாளுக்கு கூட அந்த பெருமை இல்லை, ஸ்ரீரங்கத்து பெருமாள் கூட அந்த பெருமை இல்லை, எந்த பெருமாளுக்கும் அந்த பெருமை இல்லை. வரதராஜர் ஒருத்தர் தான் PMS. 3 பேரும் பாடின எம்பெருமான். ஆச்சரியமான கஷேத்திரம் வரதராஜர். சொல்லிட்டே போகலாம். இந்த சரித்திரம் ரொம்ப அழகான சரித்திரம். ஏன்னா பிரம்மா வந்து அஸ்வமேகம் பண்ணணும்னு நினைச்சு, அஸ்வமேக யாகம். அவர் 1000 யாகம் பண்ணணும். ஒரு அஸ்வமேக மண்டலத்திலே கூடும்போது இடம் 1000 மண்டலம்னா சரஸ்வதி கூட இருக்கணும். சரஸ்வதி சொன்னா லாட் ஆஃப் கச்சேரி சேவாஜி பிரம்மாஜி மெனகி ஆசக்தி அப்படின்னு. இப்ப சரஸ்வதி ஜி வரல என்ன பண்றது? பிரம்மா ரொம்ப சாமர்த்தியம் டாக்டர் வச்சிருக்காரு, சாவித்திரின்னு ஒரு. அதனால அவருடைய சாவித்திரி சொல்லிட்டாங்க ஆசக்திக்கும் ज्यादा टाइम मत निकालना, ठीक है? ठीक है என்ன பண்றது? அப்பதான் வந்து சக்திகிரி மகாத்மியத்தை படிச்சா காஞ்சிபுரத்துல ஒரு நல்ல காரியம் என்னன்னா அது 1000 பெண்ணுக்கு சமம். நீங்க 1000 பேர் சாப்பாடு போடணும்னு காஞ்சிபுரம் கொடுங்க, ஒருத்தருக்கு கொடுங்க, ஒருத்தருக்கு மட்டும் 1000 பேர் போட்டாங்க. ஒரு தடவை 1000 பேர் போட்டாங்க. அதனால இது தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணணும்னு ஒரு இடத்தையும் பண்ணாங்க. எல்லாரும் பாப்பா அங்க ஒரு குன்று, ஆனைகளால் ஏற்படுத்தப்பட்ட குன்று, ஹஸ்திகிரி. ஹஸ்திகிரி மேல அழகான ஒரு வேடிக்கை அமைத்து பிரம்மா யாகம் பண்ணிருக்கார். சாவித்திரி தேவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா, நாரதர் எல்லாரும் வந்திருக்காரு. யார் கம்மு இருக்காங்க, மீடியா போய் உடனே போய் சொல்லிட்டு சரஸ்வதி உட்கார்ந்து இருக்காங்க. Sources say that your husband is doing yag somewhere. सरस्वती जी क्या करने वाली हैं आप? सरस्वती देवी கோபம் வந்தது. உடனே ராட்சசர்களே அந்த ராட்சசாக உடனே 200 ரூபாய் இதெல்லாம் கொடுத்து கழிச்சுடுவாங்க. அதனால அவளெல்லாம் கிட்ட போய் அந்த யாகத்தை தம்சம் பண்ண அதை பண்ணி எனக்கு என்னென்ன சொல்றேனோ அது நாளைக்கு உங்களுக்கு உதவும். அதுல என்ன தெரியுது? நாளைக்கு இங்க வரணும். சொல்லி ஏன்னா இப்ப நான் ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும்னு விடப்போறேன். அதாவது வந்து இந்த யாகம் நடக்கிறதுக்கு இடையூறாக சரஸ்வதி சில காரியங்கள் பண்ணியிருக்கா. அது என்ன பண்ணாலும் நாளை சொல்ல கடைசி என்ன சரஸ்வதியால் காண முடியல. கோபம் பீரிட்டு கொண்டு வர கோபமானது வேகமாக மாற, வேகம் வேக பதிலாக மாற அந்த வெடிவாழ செய்யும் அந்த நடையால் ஒரு மன்னரசி வருவாள். அத்தனக புத்தியன அத்தியன புத்தி புரியாள் என்ன நடவா நடக்குவழிவாள். தேசிகனுடைய தமிழ் பாடல் அன்னவழிவாள் அசையும் மன்ன நடையால் உயர் மன்னவர சேரி வருவாள். அத்தனை அத்தனை உத்தியன அத்தியன முத்தி புரியாள்.
அப்படியே வேகமா வந்தாரா பெருமாள் வந்து அணையாப்படுத்துங்க அது நாளைக்கு சொல்லுவேன். கடைசியில யாகம் நடந்தது. யாகம் நடந்தோம்னா பூர்ணாமதி கொடுத்தவங்க பெருமாள் தோன்ற வேண்டும் என்றோம். அப்ப பெருமாள் தோன்றினாரா? எப்படி பெருமாள் தோன்றினார் அப்படின்னு தேசிகர் இருக்கிறார். பகலோ பகல் விளக்காக பரம்சுடன் தோன்றியது. இப்ப இங்க இவ்வளவு லைட்ஸ் இருக்கு, போக்கஸ் லைட் இருக்கு. இதே நீங்க ரோட் சைட் போட்டீங்கன்னா வேஸ்ட். இந்த பகல் வேலையில சூரியன் பிரகாசிக்கக்கூடிய வேலையில போட்டீங்கன்னா வேஸ்ட். அப்ப சூரியன் இருக்கும்போது இந்த விளக்குக்கு பகல் விளக்கு, பகல் பக்கமாக விளக்கு போட்டால் அதற்கு பிரயோஜனப்படாது. சூரியன் ஆகாசத்தில் பிரகாசிக்கும் போது இந்த இடத்துல வெளியில விளக்கு போட்டா பிரயோஜனப்படாது. வெளி விளக்கு பகல் விளக்கு. பெருமாள் அக்னி குண்டத்தில் வரும்போது சூரியன் பகல் விளக்காயிட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ? பகலோன் பகல் விளக்காக பரம்சுடன் தோன்றியதே பெருமாள் வந்து ஜலசக்தி சீனா அஸ்வமேதையாகத்தையும் வந்தார். அப்பேட்சிட்டு ஒரு பெரிய மகா சிவபக்தர். அவர் வரதராஜஸ்தவம் ஒரு ஸ்தவம் எழுதிட்டார். அதுல சொன்னார், இன்னைக்கும் நீங்க வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு போனீங்கன்னா அஸ்வமேத யாகத்தின் வாசனை அந்த கர்ப்பகிரகத்தில் வீசுமா. அவர் ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறது அப்பேட்சிக்கிறாள். 24 படிகள், 24 அச்சேதன தத்துவத்தை பிரிக்கும்போது மகத்து, அகங்காரம், மனசு, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம் பிரிக்கும். 24 வரும். அப்ப அச்சேதன தத்துவத்துக்கு பிரதிநிதியா 24 படிகள். 24 படியை ஏறி செல்பவர் ஜீவாத்மா 25. பார்க்க வேண்டிய பரமாத்மா 26. அப்ப 24 படி ஏறி சென்ற 25வது தத்துவமான ஜீவாத்மா பார்ப்பது 26வது தத்துவமான பரமாத்மாவை வரதராஜன் என்று விவாதம். அப்போ பிரம்மாவுக்காக சத்தியவர்க கஷேத்திரத்தில் தோன்றினார், அத்திவரதராக தோன்றினார். ராமானுஜர் இருந்த காலகட்டத்தில் அவருடைய சிஷ்யர் புறத்தாழ்வாருடைய கண்களை அதிராஜேந்திரன் என்கின்ற சோழன் பறிக்கும் போது ராமானுஜர் சொன்னாராம், நேர வரதராஜன் கிட்ட போ, கண்ணு கிடைக்கும். பத்ரிநாத் பாவம் கட்டி நேற்றாலயா கட்டி வச்சிருக்கார். சங்கர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இருக்கு. ஆனா அதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சங்கர் லிகிதர் அப்படிங்கிற வாழ்க்கை கண்ணை கொடுத்திருக்கார். அன்பகவி வீரராகவ முதலியார் அப்படிங்கிறதுக்கு கண்ணை கொடுத்தார். ஸ்ரவணானந்தம், லக்ஷ்மி சஹஸ்ரம், விஸ்வகுணாதர்ஷ சம்பு போன்ற காவியங்களை ரச்சனம் பண்ண அரசாணிபாளை வெங்கடாத்ரி கவிக்கும் கண்ணை கொடுத்தார். அப்புறம் வந்து காஞ்சிபுர்ல திருக்கட்சி நம்பிகளுடைய தாத்தாவுக்கு கண்ணை கொடுத்தார். இவ்வளவு பேர் டாக்டர் கிட்ட போனோம்னா practo.com ரிவ்யூ போய் பார்ப்போம். டாக்டர் மேலாம் கேட்கறதா ஒரு பாதி மிருகம் பாதியா எனக்கு என்னன்னு தெரியாது. அதெல்லாம் பார்க்கற மாதிரி இவர் கண்ணை கொடுப்பார மாட்டாரா? 5 பேருக்கு கண்ணை கொடுத்துருக்க, சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணிக்க. நீ போன்னு சொன்னபடியால் புறத்தாழ்வானங்க போய் வரதராஜஸ்தவம் பாடி பெருமாளையும் ஆச்சாரியனையும் பார்க்கக்கூடிய விதத்தை கண்ணை பெற்றார் அப்படிங்கிறது சரித்திரம். ராமானுஜர் இந்த கோவில் வாசல்ல ஒரு வீட்டுல தங்கும் போதுதான் திருக்கட்சி நம்பிகளுக்கு உணவு இட வேண்டும் என்று நினைக்க, அது அவருக்கும் அவர் வயசுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவர் வந்து இந்த பெருமாளுடைய திருவடிவாரத்தில் வெட்டிராஜனாக சன்னியாசாசிரமம் பூண்ட இடம் காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் இருந்த போதுதான் ராமானுஜருக்கு சில சந்தேகங்கள் எழும்போது திருக்கட்சி நம்பிகள் கிட்ட கேட்க, திருக்கட்சி நம்பிகளும் பெருமாளிடத்தில் கேட்க, அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேதமேவ உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசான யுக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்று 6 வார்த்தையை திருக்கட்சி நம்பிகள் பெருமாள் கிட்ட கேட்டு ராமானுஜர் கிட்ட சொன்னார். தேசிகன் பிறந்த ஊர் தூப்புள் இருப்பதும் இந்த சின்ன காஞ்சிபுரத்தில் தான். தேசிகன் கைங்கரியம் செய்ததும் இந்த பெருமாளுக்குத்தான். சிறுவயதை பிரதிஷ்டாபதியாக பிரதிஷ்டித்த மகிழ்வதா என்று நடாதம்மாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணது கட்சிக்கு வாய்க்கான் மண்டலத்தின் அருகே. அப்படின்னு எவ்வளவோ இந்த பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் ரொம்ப சிரேஷ்டம். ஆலவட்ட ரொம்ப காஞ்சிபுரம் சூடு. அதனால அந்த பெருமாளுக்கு கொஞ்சம் அவருக்கு கூலி மாதிரி இருக்கிறனால அது பக்கம் கூட நீங்க சந்திச்சு போனீங்கன்னா தெரிஞ்ச மக்கள் சுவாமியா இருந்தா ஆலவட்டத்தை கொடுத்துருவோம். திரும்பி அதை பற்றி கொடுத்துருவோம். அந்த ஆலவட்ட கைங்கரியை மீண்டும் நாம் காஞ்சிபுரத்தில் செய்யலாம் அப்படின்னு அப்பை வீட்சிக்கிறேன், வேதாந்த வீட்சிக்கிறேன். அதே மாதிரி நடாதூரம்மாள், ராமானுஜர், ஆழ்வார், ஆழ்வார்கள் அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் வழிவகுத்து கொடுத்தது எங்கள் காஞ்சி தேவ பெருமாள். இந்த கோவிலுக்கு பெருமாள் கோவில் என்று பெயர். ஸ்ரீரங்கத்துக்கு கோவில், இதற்கு பெருமாள் கோவில் பேர். கோயில் திருமலை பெருமாள் கோவில். அப்பேற்பட்ட சிரேஷ்டமான அந்த தொண்டை நாட்டு ரிசர்வேஷன் காஞ்சிபுரத்துல இப்பதான் சுழி போட்டிருக்கோம். இப்பதான் காஞ்சிபுரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். 69வது ரிசர்வேஷன்.